ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாடை அணியாமல் முன்னழகில் டேப்பை வச்சு அந்த திராட்சை மேலே டேப்பை ஒட்டிக்கிட்டு மோசமான கவர்ச்சியில் கேஜிஎஃப் நடிகை ரவீனா டண்டன். இந்த நடிகையை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயம் இப்போது இந்த வீடியோவில் காசிப்பை பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1974 அந்த வருஷம் பிறந்த நம்ம கேஜிஎஃப் புகழ் ரவீனா டண்டன் கிட்டத்தட்ட 50 வயசு நெருங்கியிருக்காரு. இவர் ஒரு நடிகை ப்ளஸ் தயாரிப்பாளரும் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவர் அண்மையில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ரீசெண்டாக இவருடைய பேர் ஃபேமஸ் ஆனதுக்கான காரணமே கேஜிஎஃப் படம் தான். ஏன்னா இவருடைய ஃபீல்டு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவுட் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக மறுபடியும் ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கான ஹெல்ப் பண்ணது அந்த கேஜிஎஃப் படம். அதில் அவர் நடித்து பயங்கரமாக ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் அவருக்கு சூப்பராக ஹிட் கொடுத்தது. அதுக்கப்புறம் ஹிந்தியில் இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. கேஜிஎஃப் கொடுத்த பிரேக்கால ஏகப்பட்ட சீரீஸ் அவருக்கு பணமழை கொட்டிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் முன்னாடி எவ்வளோ கவர்ச்சி நடிகையாக நடிச்சிருப்பாரு ரவீனா டண்டன் அப்படின்றவர். நாகார்ஜுனா படத்தில் தெலுங்குல ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காரு. நாகார்ஜுனா குறிப்பாக கசக்கி பொழிஞ்சிருப்பாரு. அந்த மாதிரி பாலிவுட்ல ஆல்மோஸ்ட் ஆடையே இல்லாத காட்சிகள் ஏகப்பட்டது ரவீனா நடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கவர்ச்சியான ஒரு நடிகை தான். இவரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் நடித்த டெபியூ பாலிவுட் படத்துலேயே அந்த டெபியூ ஆக்டர்ஸ்க்கான ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்டையும் வாங்கியிருக்காரு. முன்னணி ஹீரோக்களோட நடித்து பல விருதுகள் வாங்கியிருக்காரு. முன்ன சொன்ன மாதிரியே கேஜிஎஃப் படத்தின் மூலமாக அடிக்கடி பட வாய்ப்புகள் குவிஞ்சிட்ருக்கு. இன்ஸ்டாகிராமில் 50 வயசு நெருங்கியுமே தன்னுடைய கவர்ச்சிகரமான ஃபோட்டோஸை போட்ட வண்ணமாகவே இருக்காரு. தன்னுடைய அந்த ஷூட்டுக்காகவே ஸ்பெஷல் பிஆர் டீமை வச்சு அந்தளவுக்கு வேலை பார்த்துட்ருக்காரு. அவருடைய முன்னழகும் இடையழகு எல்லா அழகுமே இன்னுமே கணக்கச்சிதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற விதமாக தான் அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. வழக்கமாக போடுறத விட இப்போது பட வாய்ப்புகள் அதிகமாக வர வர அவருடைய ஆடைகள் குறைஞ்சிட்டே இருக்குது. அந்த வகையில் தற்போது இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றும் ரசிகர்களுடைய மனசில் ஆசையை தூண்டுற விதமாக இருக்குது. 50 வயசாக இருந்தால் என்ன, இன்னுமே கட்ட அழகு குறையாமல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற விதமாக அவருடைய அந்த ஃபோட்டோஸ் இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய முன்னழகு அதாவது ஒரு கவர்ச்சியான முன்னழகு தான் காட்டணும் அப்படின்ற ஒரு அந்த ஆடை கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸில் அவருடைய அந்த முன்னழகு மொத்தமாகவே வெளியே தெரிஞ்சிருச்சு. அந்த முன்னழகு வெளியே தெரிஞ்சால் அவருடைய திராட்சையும் தெரியணும் இல்லையா? அந்த பாயிண்ட்டும் தெரியறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்தா அதுதான் நமக்கு ஒரு ஏமாற்றம். அது ஆடை மொத்தமாக விலகி அந்த ஃபோட்டோஸ் லீக் ஆனாலுமே அந்த திராட்சை மேலே டேப்பை ஒட்டி வச்சிருக்காரு. அந்த டேப்பை ஒட்டினதால அது இன்னும் கவர்ச்சி கூடுதலாக இருக்குது. இதை பார்த்த ரசிகர்கள் ரவீனாவுடைய அந்த முன்னழகு மொத்தமாக பார்த்துட்டோம், இருந்தாலும் அந்த புள்ளியை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இருந்தாலுமே அவர் எந்த மாதிரியான இப்படிதான் ஆடைகள் அதாவது நடிகைகள் இந்த திரையில பார்க்குறோம் இல்லையா, ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய அந்த படுக்கறை காட்சிகளில் மொத்த ஆடையுமே இல்லாமல் பின்னாடி காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாருமே முன்னாடி டேப் ஒட்டி வச்சிருப்பாங்க. அதோட ட்ரெஸ்ஸோட இருக்கிற மாதிரி, அதாவது தன்னுடைய உடம்பு கலருக்கு ஏற்ற மாதிரி வெள்ளை கலர்னா வெள்ளை கலர் டேப் ஒட்டியிருப்பாங்க. அவனுடைய பாடி கலர் ஒயிட்னா அதுக்கான கலரை ஒட்டிடுவாங்க. அந்த முன்னழகு அந்த 2 பாயிண்ட் பகுதியை மட்டும் ஒரு 2 டேப்பை போட்டு ஒட்டிடுவாங்க. அந்த மாதிரி தான் ரவீனா டண்டனுடைய ரகசியமும் வெளிப்பட்டிருக்கு. இப்படி தான் நடிகைகள் அவங்களுடைய ஆடையின்றி மேலாடை இல்லாமல் முன்னழகு மொத்தம் தெரிய சீன்ஸ் எல்லாம் நடிக்கிறாரு. இப்படி தான் நடிக்கிறாங்க அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்காரு. இந்த ரவீனா டண்டனுடைய 50 வயசில் இருக்கக்கூடிய அவருடைய இந்த ஃபோட்டோ லீக் ஆகி பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெரும்பாலான நடிகைகள் இப்படி தான் வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில பேர் அதுவும் இல்லாமல் நடிக்கிறாங்க, அது வேறு விஷயம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ தான். இதை அவருடைய அந்த டேப்பை ஒட்டியிருப்பாரு. பார்க்குறதுக்கு உள்ளாடை போடாமல் இருக்கக்கூடிய ட்ரெஸ் மாதிரி இருக்கும், அது அந்த ஷூட்டு மாதிரி இருக்கும். ஆனால் அவர் உள்ளாடை எதுவுமே உண்மையிலே போடலை தான், அதுக்கு பதிலாக டேப்பை போட்டு அந்த புள்ளியை மறைச்சிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.